World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தபடியாக எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சிறப்பான பேச்சாளர், ராஜநிலை எண்கணித வாஸ்து ஜோதிடர் சேலம் ஜேவிஆர் அருண்ராம் அவர்கள் பேசப்போகிறார். அவருடைய கருத்துக்களை அனைவரும் கேட்டு இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கிரகங்கள் இயக்குகின்றன, மனிதன் இயங்குகிறான். வெற்றியாளர்கள் வெற்றி தரும் எண்களுடன் பயணிக்கின்றனர். கட்டம் தன் கடமையை செய்யும், கட்டிடமும் தன் கடமையை செய்யும் என கூறிக்கொண்டு இந்த 59வது மாதாந்திர கருத்தரங்குக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என கூறிக்கொள்கிறேன். தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திரு BK திருப்பதி ராஜன் அண்ணா அவர்களுக்கும், தனபாக்கியம் மேடம் அவர்களுக்கும், பொருளாளர் முருகானந்தன் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களுக்கும், எங்களது சிறப்பு கௌரவ ஆலோசகர் சிவகாளீஸ்வரன் அவர்களுக்கும், முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும், கதிர், அப்புறம் GK புக் ஷாப், கணேஷ், மாணிக்கண்ணன், சரவணன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்களை கூறிக்கொண்டு, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் ஓட்டெல்லாம் போட்டிங்களா? எல்லாம் மாற்றி போட்டுட்டிங்களா? ரைட். தற்போது நடைபெற்று முடிந்த 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள திரு ஜோசப் விஜய் அவர்களை தமிழக வெற்றி கழகத்துக்கு ஜோதிட பிரபஞ்ச குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் கைத்தட்டி. நமக்கு அனைவருக்கும் 2 கண்கள், 2 காதுகள், 2 கைகள், 2 கால்கள், வேற என்னென்ன 2 இருக்கு? கிட்னி, இப்படி எல்லாம் 2 கொடுத்த இயற்கை இந்த எண்களை 2 இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வண்டி வாகன எண்கள், அந்த இடத்துல இந்த எண்களை பயன்படுத்தணும். அடுத்து கைபேசி எண், அது 2மே நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் இன்று மிகவும் ரொம்ப ஒன்றி போன ஒரு விஷயம். அதாவது இந்த வார தலைப்பு அப்படின்னா செல்வ வளம் தரும் எண்கள் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காரு தலைவர் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள். எல்லாருக்கும் என்ன வேணும்? செல்வம் செல்வம் செல்வம், பணம் வேண்டும். அதுக்கு இந்த எண்களை எப்படி பயன்படுத்தணும்? நம்ம நிறையா எண்களை பற்றி நிறையா விஷயம் சொல்லியிருக்கோம். அதில் இந்த சென்ற வாரமும் எண்களை பற்றி பேசி போட்டிருந்தோம், ஆனால் வர முடியல. இது வரைக்கும் இந்த 59 கருத்தரங்கத்தில் குறைஞ்சது நான் 16லேருந்து வரேன்னு நினைக்கிறேன். கண்டினியூவாக எல்லா கருத்தரங்குக்கும் வந்திருக்கேன். 57வது கருத்தரங்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நமக்கு 57ஆம் நம்பர் நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் கூட இல்லையா? நிறையா தடவை அதில் 57 எலெக்ஷன் வேறு இருந்துச்சு. பட் அன்னைக்கு கூட வந்துட்டேன். 58 எங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த 2 நம்பருமே கொஞ்சம் டஃப்பான நம்பரு. அதில் 57 வரமாட்டோன்னு நினச்சேன். ஆனால் பட் 58 இதாச்சு. இப்போது நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயத்தை தான் சொல்கிறோம். நடைமுறையில் என்ன விஷயம் நடக்குது எல்லாத்தையும் எண்கள் விஷயத்தில் கவனிங்க அப்படிங்கிறது தான். முதல்ல இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பொறுத்த வரைக்கும் இந்த எலெக்ஷன் இது 17வது சட்டமன்றம் இந்த தேர்தல் நடந்தது. அந்த 17 நிறையா மீட்டிங்கில் சொல்லியிருக்கோம். இந்த 17 அப்படிங்கிறது 8, அது எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணும் அப்படின்னு சொல்லி 17 கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு தொங்கலில் கொண்டு வந்து விட்டுது. நம்ம 2வது பாட்டில் முழு அரசியலை பற்றி பார்ப்போம். ஆனால் இந்த போன மாதம் ஏன் வரல அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஜோதிட பணியே பார்க்க முடியல. முழுசாக என்னைக்கு தேர்தல் அறிவித்தாங்களோ அன்னையிலிருந்து கவுண்டிங் வரைக்கும் முழுசாக தேர்தல் பணியில் இருந்தேன். ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க ஒரு கட்சியில் அப்படின்னா, அந்த கட்சியில் அந்த வேட்பாளர்
பெயர் எப்படி வருது அப்படிங்கிறதுலேருந்து என்னென்னலாம் வேலை பார்க்குறோம், எப்படிலாம் ஓடுறோம், கடைசியாக தேர்தலில் எண்ணிங் கவுண்டிங் முதல் கொண்டு எல்லாத்தையும் இந்த தேர்தலில் பார்த்தோம். அந்த மாதிரி இது எனக்கு இந்த ஜோதிட ரீதியாக எல்லாமே இந்த 60 நாள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஜோதிட பிரபஞ்சக்குள்ளே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ பேசும்போது தான் எனக்கு மறுபடியும் ஜோதிடத்தோடு கனெக்ட் ஆகிற ஒரு ஃபீல். இனிமேல் அடுத்த வாரம் கரூர், அதாவது அதை முடித்ததும் ரொம்ப மறுபடியும் வரும். நிறையா பேர்த்துக்கு என்னால் இந்த மாதம் 2 மாதமாக பார்த்திங்கன்னா பலனே சொல்ல முடியல. ஏன்னா கவுண்டிங் 4ஆம் தேதி முடிஞ்சாலும் அங்கேருந்து ஒரு 10 நாள் மண்டை பிக்க வச்சுட்டாங்க, யாரா உட்கார போகிறாங்கன்னு. அதனால் ரொம்ப அதை பார்ப்போம். இந்த எண்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க, அதை ரொம்ப நோட் பண்ணோம். நம்மக்கிட்ட இருக்க எண் அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த தேதி, வணக்கம், அதுக்கான கூட்டு எண், ஓகேவா? எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய தேதி எண், கூட்டு எண், அதை தான், வேறு எதுவுமே நியூமராலஜியில் பெரிய விஷயங்கள் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா வீட்டு கதவு எண், அதுக்கப்புறம் எங்கள் வண்டி எண். அந்த வண்டி எண்ணை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம், அந்த 4 எண் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி அதை 2 பிரிச்சுக்கிறோம், அந்த 2 எண். அதுக்கப்புறம் கைபேசி எண்கள், அப்புறம் வங்கி கணக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்தில், ஜோதிட பிரபஞ்சங்களும் சரி, மற்ற எல்லா ஜோதிடர்களும் என்ன பண்ணிட்டாங்க, இந்த பேங்க்கில் தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இந்த பேங்க்கு தான் இந்த ராசிக்கு, இந்த கிரகத்துக்கு இந்த பேங்க்கு தான் அப்படின்னு பேங்க்கை பிரித்து விட்டதுனால எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு, புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னு ஆயிடுச்சு. அதில் ஒரு சில பேங்க்கில் நமக்கு வேணுங்கிற மாதிரி அக்கௌண்ட் நம்பர் எடுக்கலாம், பட் எல்லாத்துலேயும் முடியாது. அதனால் நம்ம என்னென்னா அந்த ஏடிஎம் பின் நம்பர், நமக்கான அதிர்ஷ்ட ஏடிஎம் பின் நம்பர், இந்த மாதிரி எங்கெல்லாம் எண்களை பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் எண்களை பயன்படுத்தி இந்த செல்வ வளங்களை எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எண்கள் அப்படிங்கிறது பல வருஷங்கள், பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதில் மிகவும் சக்தி வாய்ந்த எண் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா 108. 108 எதனா எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. 108 ஆம்புலன்ஸு, 108 மந்திரங்கள் சொல்கிறது, அந்த மாதிரி எல்லாத்துலேயும் மிக உயரான எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது 108. அதை வந்து நம்ம நியூமராலஜியில், நார்மல் நியூமராலஜியில் 1ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் நம்பர் கொண்டு வந்துட்டு இப்போ அந்த 108 என்ன பண்ணுவோம், 9ஆம் நம்பர் ஆக்கிடுவோம். இதுதான் நம்ம வருஷம் காலங்காலமாக பண்ணிட்டு வர்றது. எப்பயும் போல் இந்த 1ஆம் நம்பர் அப்படிங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய எண். இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்க, 10ஆம் தேதி பிறந்தவர், 19, 28, ஓகேவா? இதெல்லாம் அந்த 1ஆம் தேதியில் வரக்கூடிய இது. அதே மாதிரி கூட்டு எண் 1ல் வரவங்க இந்த சூரியனின் ஆதிக்கம் பெற்றவர். அப்போது அந்த தலைமைத்துவம் அப்படிங்கிறது அவங்கக்கிட்ட, நான் ஃபஸ்ட்டில் இருக்கணும், நான் நம்பர் 1ஆ இருக்கணும் அப்படிங்கிற எல்லா இதுக்கும் அந்த திங்கிங் இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதுக்கும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க பிடிக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு சாதாரணமாக உட்காந்து யாராவது மிரட்டிக்கிட்டேயோ இல்லை சும்மா ஆஃபீஸர் மாதிரி உட்காந்து வெற்றி ஆஃபீஸராக உட்காந்து சம்பளம் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணாக இருக்குது. அதே ஆனால் தொழிலுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அந்த எண் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுது. நான் ஜெயிச்சே ஆகணும், நான் மேலே வந்து ஆகணும், நான் நம்பர் 1ஆ இருக்கணும் அப்படிங்கிறதுல அந்த எண் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை மிக வேகமாக முயற்சி பண்ணக்கூடிய ஒன்று எண்ணா அந்த 1ஆம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி இந்த எண்கள் பொறுத்த வரைக்கும் இந்த 1ஆம் நம்பர் ஆகட்டும், 369 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெஸ்லா எண்கள் ஆகட்டும், அந்த மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கும் அப்படிங்கிறது ஒரு தனி வைப்ரேஷன், தனி ஃப்ரீக்குவென்சி, ஒரு எண்ண அலைவரிசை அப்படின்னு இருக்கும்போது எண்களுக்குன்னு ஒரு அலைவரிசை இருக்குது. அது ரொம்ப நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இதில் பொறுத்த வரைக்கும் 1ஆம் எண் அப்படின்றதும் வேறு, 10 வேறு, 19 வேறு, எல்லாமே தனித்தனியாக 2 டிஜிட்டு நம்ம 1 டிஜிட்டு ஆக்கிறதே கிடையாது. அதனால் எல்லா கூட்டு எண் 1ஆ வரக்கூடிய எண்ணும் 1ஆம் நம்பரையே நம்மக்கிட்ட சேராது. பட் ஆனால் தன்மைகள் அப்படிங்கிறது ஒன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படும். அதில் ரொம்ப சிறப்பான எண் அப்படின்னா 1ஆம் நம்பரில் 37ம் 73 தான் ரொம்ப நல்ல நம்பர், அந்த 2 நம்பர். அதே மாதிரி 2ஆம் எண் அப்படிங்கிறதுக்கு போனோம்னா அது
சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட எண் அப்படின்னு சொல்லிட்டு சூரியன்கிட்டேருந்து கதிர் வெளிச்சத்தில் வாங்கி தருது. அதனால் அது வந்து ஒரு சிலர் ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல, வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படிலாம் கிடையாது. அந்த நம்பர்லேயும் நிறையா நல்ல எண்கள் இருக்குது. அதில் ரொம்ப சிறப்பான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 74 ரொம்ப நல்ல நம்பரு. அதே மாதிரி 29 இது ரெண்டும் நல்ல நம்பர்ஸ். 3ஆம் நம்பரில் குருவோட இது கொண்டது, அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் கொண்ட நம்பர் அது. அந்த 3ஆம் நம்பர் வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது 66, 93 இது ரெண்டும் ரொம்ப நல்ல நம்பர்ஸு. 4ஆம் நம்பர் ராகுவோட இதில் வரதில் 22 ரொம்ப சொல்லப்போனால் இருக்கிறதுல அந்த நம்பர் தான் ரொம்ப நல்ல நம்பர். இதில் என்ன நடந்ததுன்னா, அப்பப்போ இந்த தேர்தலுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துடலாம், கடைசியாக தேர்தலில் பார்ப்போம். எடுத்ததுமே இந்த நாளில் என்ன மேட்டர் இருக்குன்னா, விஜயோட பிறந்த தேதி 22. கவுண்டிங் ரூமில் நான் இருந்தேன். நான் ஃபோனெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதனால் ஃபோனை வந்து இதிலே வச்சுட்டு போயிட்டோம் கார்லேயே. வந்து பார்த்தாக்கிட்ட நிறையா மிஸ்டு கால், அதில் ஒரு பழைய கிளைண்ட்டு ஒருத்தர் மிஸ்டு கால். அப்புறமா நைட்டு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்புறமா நைட்டு கூப்பிட்டு என்னப்பா இத்தனை தடவை அடிச்சிருக்கேன் நான், ஆனால் பார்த்தீங்களாண்ணா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. ஆமாம் இப்படி ஆயிடுச்சு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என் கூடவே நிறையா நாள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தவர். நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று நடந்துருச்சுண்ணா அப்படின்னா, என்ன நடந்துச்சு இதில்? அவர் என்கிட்ட ஒரு 2-3 கிளைண்ட்டு கொடுத்துருக்காரு. அதில் 2 பேருக்கு எம்எல்ஏ சீட்டு திமுகவில் கிடச்சி அவங்க 2 பேர் தோத்துட்டாங்கண்ணா அப்படின்னாரு. ஓகேப்பா அண்ணன், நீங்கள் அப்போவே சொன்னீங்கன்னா அவங்களாம் வேண்டியதில்லை அப்படின்னு. விஜய் இது 22 இருக்குது, அது கொஞ்சம் பயமாக இருக்குது, என்றைக்குனாலும் அவனை தூக்கி மேலே உட்கார வச்சிருன்னு நீங்கள் அப்போவே சொன்னீங்க அப்படின்னு சொன்னாப்புல. அந்த 22 ஒரு பெரிய ப்ளஸ்ஸே இல்லை. அந்த 22ஆம் எண் ஜனவசியத்தை கொடுத்த எண்ணு கடைசியில் கூட்டிகிட்டு போய் ஒரே ஷாட்டில் மேலே உட்கார வச்சிருச்சு. நிறைய பேர் இந்த 22 சொன்னாலோ இல்லை 4ஆம் நம்பர் சொன்னால் உடனே வேண்டான்னு பயப்படுறாங்க. அதில் இருக்கிறதுலே ரொம்ப நல்ல நம்பர் அந்த 22. அப்புறம் அடுத்தது 5 புதனோட தன்மை வணிகம். பொதுவாக எப்பயுமே அந்த பிஸ்னஸ் நம்பர் அப்படின்னு சொன்னோம்னா அது 5ஆம் நம்பர் தான். யாருனாலும் 5ஆம் நம்பரில் பேர் வச்சிடுறது, அந்த மாதிரியான விஷயங்களை காமனாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண வரவு கொடுக்கக்கூடிய எண், பேச்சு திறன், எல்லாத்துக்குமே நல்ல எண் 5ஆம் நம்பர். அதில் 5ல் ரொம்ப நல்ல நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா என்ன நம்பர்னால் நம்மளோட நம்பர் தான் 32. அதுக்கு மிஞ்சின நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போனால் 77 நல்லாயிருக்கும். இந்த 5ல் இந்த 2 நம்பர், அதில் 32 பற்றி நிறையா பேசியிருக்கோம். சுறுசுறுப்பை தரக்கூடிய எண், நல்ல எண் அது. 6ல் சுக்கிரனுக்கு உண்டானதில் அதுலேயும் நம்மளோட எண் 33, 51. அது ரெண்டும் நல்ல செல்வ வளத்துக்கு ரொம்ப முக்கியமான எண் அப்படின்னா 33. இதில் ஒரு சில உதாரணங்கள்லாம் இருக்குது, தரேன் அப்புறமா. அதுக்கப்புறம் 7ஆம் நம்பரில் கேதுவில் இப்போ அந்த 7ன்னு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் 7 நார்மலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு 7ஆம் நம்பர். அதுக்கப்புறம் 16, 79 இந்த நம்பர்கள் நல்லாயிருக்கும். 8ல் என்ன 8ஆம் நம்பரே நல்ல நம்பர் தான். ஆனால் என்ன சின்ன கஷ்டங்களை கொடுத்து டஃப்பாக வரும். 17 நல்லா இருக்காது, அது வேண்டவே வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஆகாத ஒரு இது. 89 நல்ல நம்பர். 9ஆம் நம்பரில் 45, 99 நல்ல செல்வ வளத்தை தரக்கூடிய எண்கள். ஒன்றுலேயே இந்த 2 எண்கள் போதும். இதை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றது நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏடிஎம் பின் நம்பராகவோ இல்லை ஃபோன் நம்பரில் ஒரு சில நம்பராக இல்லை கூட்டு எண்ணில் வர மாதிரி இந்த மாதிரிலாம் அது எப்படின்னு நிறையா விஷயங்கள் நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. இப்போது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க மேடம்.
எழுதுங்க, நோட் எடுத்து எழுதுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த தடவை வேட்பாளரோட இதாக வேண்டியது கேண்டிடேட் அறிவிச்சதுலேருந்து எப்படின்னு. நாம் என்ன சொல்கிறோன்னா, எண்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னாடி நடந்த சம்பவத்தையோ பின்னால் நடக்கக்கூடிய சம்பவத்தையோ இல்லை நம்மளோட நட்பையோ உருவாக்குகிறது அப்படின்றத நம்ம எத்தனை தடவை சொல்லியிருக்கோம். ஒரு உதாரணம் பார்த்துக்கோங்க. ஒருத்தரை கேண்டிடேட்டாக போடுறாங்க. அந்த கேண்டிடேட்டோட ஃபோன் நம்பர் 99, நடுவில் 2 டிஜிட் அந்த நம்பர் சொல்லலை. அதுக்கு அடுத்த நம்பர் 32 77 77. இது அவரோட நம்பர். அந்த ரெண்டாவது டிஜிட் இருக்குது, அந்த 2 நம்பர் வேண்டாம். அடுத்தது என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும், எழுதிக்கோங்க. இருந்தாலும் 99, அந்த 2 நம்பர் 52 32 88 32. ஓகேவா? இப்போது வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. வேட்பாளருக்கு அந்த தொகுதி பொறுப்பாளராக என்ன அறிவிக்கிறாங்க, நீங்கள் கூட இருந்து அந்த தொகுதி வேலை பார்ப்பான்னு. இன்னொருத்தரை போடுறாங்க. அவர் எனக்கு தெரியாது, அவர் வராரு, அறிமுகப்படுத்துகிறாங்க. அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் பேரும் அருண். ஓகே, சந்தோஷம். ஓகே, உன் ஃபோன் நம்பரை கொடுப்பான்னு கொடுக்குறாரு. அவர் நம்பரை நோட் பண்ணுங்கள். 95, அந்த நடுவில் இருக்கிற 2 நம்பர் வேண்டாம், விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது 32 22 36. கரெக்டா? ஓகேவா? இதில் என்ன தெரியுது, காமனாக என்ன விஷயம் இருக்குது? 3 பேர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய நம்பர் 32 வந்திருக்கு. யாரோ ஒருத்தர் கேண்டிடேட்டு எங்கேயோ, அவர் ஒரு எம்எல்ஏவாக இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்துகிட்டு இருந்தார். அவர் அங்கே எம்எல்ஏவாக நிற்கிறதுக்கு வராரு. அவருடைய எண்ணில் நடுவில் இருக்கக்கூடிய தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எண் 32 இருக்குது. நானும் 32 இருக்கேன். இன்னொருத்தர் வேலை பார்க்க அவருக்கு உதவ வந்தவரோடதும் 32 வருது. அப்போது இந்த மாதிரி புரியுதா, ஒரு கனெக்டிவிட்டியை இந்த எண் கொடுக்கிறது. இப்போ நான் எப்பயோ நம்பர் எடுத்து வச்சுருக்கேன், அவர் எப்போயும் அந்த நம்பரை வச்சுருக்காரு, இன்னொருத்தனும் எப்போ, எல்லாம் ஒன்றாவா எடுத்தோம். தயவுசெய்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எண், நீங்கள் பயன்படுத்துகிற எண் நல்ல எண்ணாக ராஜநிலை எண்களில் இருக்கும்போது இந்த மாதிரி ஹை லெவல் லிங்க்ஸ் பெரிய, இப்போ அவரோட தொடர்பு. அடுத்தது இன்னொன்று, நம்ம 32 நம்ம பற்றி சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா, நான் போய் கரெக்டாக 32 வரக்கூடிய அந்த கேண்டிடேட் அவருக்கே நான் வேலை பார்க்குறேன். அடுத்து அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ். அது என்ன, அது எஸ்னா இனிஷியல் எஸ், அவரோட ஸ்டார்டிங் லெட்டரும் எஸ். 33. எப்படி புரியுதா? அப்போ நான் அந்த 32ஆம் எண் 33ஆம் எண்ணை மிக வலிமையாக அதை மேலே உள்ள நம்பிக்கையை நான் இது பண்ணுறேன். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் வராங்க. அப்போ நீங்களும் ஒரு சில எண்கள் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் இந்த மாதிரியான நட்புகள் கிடைக்கும் போது மிகப்பெரிய விஷயங்கள் செய்யலாம். ஒன்று, அதனால் இந்த 32 33 இவரோட இதில். அதே மாதிரி இந்த இதில் சொல்லணுன்னா முதல்ல சொன்னோம், ஒன்று ஃபோன் நம்பர், இன்னொன்று என்ன, வண்டி நம்பர். அவரோட ஒரு 10 கார் வச்சுருக்காரு. எல்லா கார் நம்பருமே 9009 இல்லைன்னா 0009. அவர் நம்ம கிளைண்ட்லாம் கிடையாது, அவர் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்காரு. அவர் பாட்டுக்கு அவர் யாரோ நான் யாரோ, எனக்கு அன்றைக்கி தான் அறிவித்த அப்புறம் தான் எனக்கு அவரை தெரியுமே. ஆனால் அவங்க பயன்படுத்துகிற இதில் மோஸ்ட் ஆஃப் த வண்டி எல்லாமே 9009 தான். எல்லாம் ஹையர் எண்டு பெரிய பெரிய வண்டிங்க தான், ஃபார்ச்சுனர், இனோவா, அந்த மாதிரி எல்லாம் பெரிய வண்டிங்க. அதனால் என்னென்னா வண்டி எண்கள்லேயும் சரி கைபேசி எண்களும் அவங்களுக்கு அது விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி இப்போது நாம் 32, ஆனால் அந்த புக் எடுத்துக்கணும்னா இதில் வந்து நான் எண்களை மாற்றி கொடுக்கிறேன், நீங்கள் உங்கள் எண்ணங்களை மாற்றலைன்னா வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதனால் இந்த எண்களை மட்டுமே வச்சு நாம் ஜெயிக்கலாமா அப்படின்னா எண்கள் ஜெயிக்க வைக்கும். ஆனால் அதுக்கு உங்களுடைய எண்ணங்கள்லேயும் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கணும். சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்லேயும் குணநலங்கள்லேயும் மாற்றம் இருக்கணும். உழைப்பு வேணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உழைப்போட இன்னும் அதிகமாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம்.
உழைப்பு முக்கியமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். நிறையா தடவை நம்மளோட மீட்டிங்கில் நிறையா பேசியிருக்கோம். உழைப்பு பெருசா அதிர்ஷ்டம் பெருசான்னு. நம்ம எப்பயுமே எதுவும் பக்கம் அதிர்ஷ்டம்தான் பெருசு அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக சொல்லியிருக்கோம். இதில் நான் எதிர்ச்சியாக நம்ம எப்பயாவது நாம் பேசின வீடியோவை எப்பயாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன். ராசிபுரத்தில் வேலு சிவா அவர்களுடைய மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் நான் போய் பேசியிருக்கேன். அதில் பேசும்போது ஒன்று சொல்லியிருக்கேன். இந்தியர்கள் பேரம் பேசுகிற பழக்கம் உள்ளவங்க. அதில் முக்கியமாக நம்ம இப்போ தமிழ்நாடு நம்ம ஆளுங்க வந்து பேரம் பேசாமல் பண்ணுற ஒரே வேலை ஒரு தடவை ரெட்டலைக்கு ஓட்டு போடுறதும் ஒரு தடவை உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறதும் மாற்றி மாற்றி போடுறது தான். அவங்க எதுவுமே பண்ணாமல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க மாறுறதே இல்லை. மாறாமல் பண்ணுற வேலை இது ஒன்று தான் நான் பேசியிருந்தேன். இந்த தடவை தான் மாறி இருக்காங்க. அப்படியே மாறிட்டாங்க. இந்த பக்கமும் போடலை அந்த பக்கமும் போடலை, புது பக்கமாக ஒரு பக்கம். இதில் வந்து ரொம்ப கவுண்டிங்லலாம், அதாவது இப்போ இங்கே இருக்க யாருக்காவது இந்த தேர்தலில் எல்லோரும் ஓட்டு போட்டிங்கள்ல, இப்போ நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். இருந்தாலும் நான் கேட்கல, விடுங்க பரவாயில்ல, நீங்கள் யாருக்கு போட்டிங்கன்னு நான் கேட்கல. பட் இந்த இவிஎம் மிஷின் இருக்கு இல்லையா, அந்த மிஷின் மேலே யாருக்காவது சந்தேகம் இருக்கா? சார் அந்த மிஷின் எனக்கு போலின்னு தோணுது அப்படின்னு யாருக்காவது? இல்லை, நம்புறீங்க? உங்களுக்கு இருக்கா? அப்போ நினச்சிங்க இப்போ விசிலுக்கே எல்லாம் குத்தவும் கரெக்டாக மிஷின் கரெக்டாக வேலை செஞ்சிச்சுன்னு தோணுதா? அது பொய்னா இல்லை உண்மைதான்? அந்த மிஷின் வந்து உண்மைன்னு அது அவங்க சொன்னதுக்கப்புறம் நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க, ரைட்? அதாவது அவங்களுக்கும் மிஷின் மேலே சந்தேகம் இருந்திருக்கு. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை எப்படி எப்படின்னு காட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சந்தேகம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நானும் அதை தான் சொல்ல வரேன். தயவுசெய்து சொல்கிறேன், இந்த இந்திய ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற இந்த தேர்தலில் எப்பயுமே நமக்கு தேர்தல் ஆணையத்தின் மீதோ இந்த இவிஎம் மேலேயோ எந்த அவநம்பிக்கையும் வேண்டாம். அது வந்து ஒரு கால்குலேட்டர் மாதிரி தான். இந்த ஹேக் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுங்கிற வேலை இல்லவே இல்லை. நம்பவே நம்பாதீங்க. ஏன் இதை வந்து இங்கே ஒரு ஜோதிட குழு மீட்டிங்கில் ஏன் சொல்கிறேன்னா, நான் ஜோசியராக நான் ஒரு விஷயத்த சொல்லாமல் போனால் ஒருத்தர் மருத்துவராகவோ இல்லை ஒரு சாமியாராவோ உக்காந்துக்கிட்டு அதை சொல்கிறான், யூடியூப்பில் பார்க்க வேண்டியது வருது. அதனால் தயவுசெய்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இல்லை, எல்லா தேர்தல்லையுமே எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. அதனால் அந்த இவிஎம்மை நம்புங்க. நம்பர் 1. ரெண்டாவது, சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த தேர்தல், இந்த முழுக்க தேர்தல் விஷயமா, ஏன்னா சொன்ன இல்லையா, பயங்கரமான பரீட்சை. 234 தொகுதி சுமார். அதாவது நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம், பார்த்தோம். முதல் பெட்டியை திறக்கும் போது, முதல் பெட்டி பாக்ஸ் நம்பர் 1, பூத் நம்பர் 1, பாக்ஸ் நம்பர் 1 திறக்கும் போது ஒரு விஷயம் நாங்கள் பார்க்குறோம். அண்ணா ஃபஸ்ட்டு திமுக 200 ஓட்டு வாங்கியிருக்கு. அண்ணா திமுக சார்பாக நின்ன கூட்டணி 180 ஓட்டு வாங்கியிருக்கு. விசில் 404 ஓட்டு வாங்கியிருக்கு. இது பாக்ஸில் தடவை நடக்கக்கூடிய இது. அப்போ நான் பக்கத்தில் கேட்குறேன், 2வது நம்பரில் என்ன நடந்ததுன்னு. இதே மாதிரி ஒரு 10-20 ஓட்டு வித்தியாசம். அதே 250, 200, 450 அப்படின்னு அந்த வந்த கவுண்டிங் எனக்கு மட்டும் வரல, என் இடத்துல மட்டும் வரல, தமிழ்நாடு முழுக்க வந்திருக்கு. அப்போ மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று, அப்பா அம்மா வீட்டில் இருக்க பெரியவங்க மொத்தம் 4 பேர்த்தில் 2 பேர் இதுக்கும் அதுக்கும் ஒன்று, இதுக்கு அதுக்கு இல்லை, இதுக்கு எதுக்கோ ஒன்று போட்டாங்க. 2 பேர் போய் விசிலுக்கு குத்திருக்காங்க. இது பெரும்பான்மையாக நடந்திருக்கு. அதே மாதிரி பெரியவங்களும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, கம்பெனி வைஸ் போகும்போது ஓனர் போய் கட்சிக்கு போட்டிருக்கான், வேலை செஞ்ச அத்தனை பேரும் போய் போட்டிருக்கான். இது தமிழ்நாடு முழுக்க இது நடந்திருக்கு. முக்கியமாக முருகானந்தன் அதை ஒன்று சொல்லணும். இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி அவர் வந்ததிலிருந்து முதல்லேருந்து விசில் வரும்னு சொல்லிகிட்டு இருந்தார். அதனால் உங்கள் ஜோதிட பிரபஞ்ச குழு சார், என்னோட சார்பாகவும் நான் கைத்தட்டி அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஒன்று. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு செல்வி அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார். எனக்கு கூட டவுட்டு தான், எனக்கெல்லாம் 10 தாண்ட மாட்டானுன்னு நினச்சேன். செல்வி சொல்லிக்கிட்டே இருந்தார்.
அடுத்து நம்ம அண்ணனாவது ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாரு வயசானவர், இருந்துட்டு போட்டுன்னு பார்த்தேன். செல்வி ரொம்ப இது அவர் ஒன்று. அப்புறம் கோயம்புத்தூர் ஒரு மேடம், அவங்க ஒரு 2-3 பேர் தான் விசிலை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாக வரும்னு சொன்னாங்க. உண்மையாலுமே அது ஒரு வாழ்த்துக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எலெக்ஷன் ப்ரெடிஷனில் இறங்குறது அவ்வளோ உடன்பாடாக இல்லை, எப்பயுமே நமக்கு கிடையாது. பட் இவங்க அதை பண்ணாங்க. உண்மையாலும் இது ஒரு பெரிய விஷயம். அடுத்து இப்போது இந்த எலெக்ஷனில் இந்த இது சொன்னோம் இல்லையா, இப்போது 100 தொகுதி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 200, 400 இது அப்படியே வருது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட அவர் ஒரு 10 மணி வரைக்கும் தான் கீழே இருந்தார். 10 மணி 10:30 மணிக்கு மேலெல்லாம் 106 தாண்டிட்டார். 106, 108 தாண்டினவர். ஆனால் 118 அவரால் ஒரு தடவை கூட தாண்ட முடியல. அந்த நம்பர் போகவே கிடையாது, 110 தாண்டவே கிடையாது, நல்லா தெரியும். பட் ஆனால் நாங்கள் ஃபுல்லாக கண்டினியூவாக பார்க்கல. பட் இருந்திருந்தாலும் 100க்கு கீழேயும் வரவே இல்லை. சாயங்காலம்ல முடிவேற வரைக்கும் அவரால் கீழே வரவே முடியல. இந்த கீழே இருந்த அதிமுகவால் 80 தாண்ட முடியல, ஸ்டாலினாலையும் 100 தாண்ட முடியல. இதுதான் உண்மையாலும் இந்த தேர்தலில் ஒரு ஸ்வீட்டான விஷயம். அது ஏன் நடந்தது, அது எப்படி நடந்ததுன்னு அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட நம்ம 10 நாளாக ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணோம். அதை பேசினா இன்னும் ரொம்ப போகும். பட் இதில் வந்து என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதோட வேல்யூ என்ன தெரியுமா? இந்த தேர்தலில் சுமார் 20,000 கோடி, சுமார் 20,000 கோடி அதிமுகவும் திமுகவும் செலவு பண்ண பணம். ஆனால் சாதாரணமாக ஒரு விசில் அடித்து ஒன்றுமே இல்லாமல் அவனோட பணம் செலவுன்னு பார்த்திங்கன்னா அதில் மிஞ்சி போயிருந்தால் ஒரு 500 கோடி, அது 370, நம்ம நாட் கரெக்ட் ஃபிகர். பட் அந்த இன்ஸ்டாகிராமில் அடித்ததுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஒரு 370 கோடி சொல்கிறாங்க, அவ்வளோதான். அவங்கன்னு பார்த்தோம்னா ஒரு 500-1000 கோடிக்குள்ளார ஒரு 20,000 கோடியை முடிச்சிட்டாங்க. அது அந்த அளவுக்கு இந்த தேர்தல் போது இவ்வளோ பெரிய வேல்யூவான ஒரு எலெக்ஷன். இதில் எனக்கு இவர் வரணும் அவர் வரணுங்கிறத விட 2 விஷயத்தை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். 108 இடத்துல ஜெயிச்சது, அந்த ஒரு இடம் போக 107 ஜெயிக்கிறாங்க, அந்த ஒரு இடம் போக 107 ஆகுது. நான் முதல்ல சொன்னேன் ரொம்ப பவர்ஃபுல்லான எண் 108ன்னு சொல்லி. அந்த 108 ஃபிகரை அவரால் தாண்ட முடியல, அந்த தேர்தலில் தாண்ட முடியல. ரிசல்ட்டு கீழே வந்துடுச்சு. 108 தாண்டறதுக்கு அடுத்தடுத்த ஆளுங்கள்கிட்ட போனாங்க, என்ன நடந்ததுன்னு தெரியும். பட் இந்த எலெக்ஷனில் விஜய் உக்காந்ததுக்கு நான் இந்த ஜோதிட பிரபஞ்ச குழுவின் சார்பாக பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். எதுக்கு? பிரபஞ்சத்துக்கு. இங்கே ஜோதிட பிரபஞ்ச குழுன்னு இருக்குது, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா 9ஆம் தேதி உறுதியாக இவர் சிஎம் ஆக மாட்டார், அந்த 118 மார்க் வராமல் போயிருந்துச்சுன்னா 10ஆம் தேதி பல உயிர்கள் போயிருக்கும். பல உயிர்கள் அப்படின்னா ஒன்றும் இல்லாத உதவாக்கிற விஷயத்துக்கு எத்தனை உயிர் போயிருக்குன்னே சொல்லியிருக்க முடியாது. அத்தனை உயிர் போகாமல் இப்போது ஒரு ஹால்ட் பொசிஷனுக்கு போனதுக்கு இந்த பிரபஞ்சம் செஞ்ச ஒரு நல்ல காரியம் அப்படின்னா அவனை பாஸ் மார்க் பண்ணிவிட்டு உள்ளார உட்கார வச்சது தான். இது ஒரு மைனாரிட்டி விசில் கவர்மெண்ட், நாட் ஏ மெஜாரிட்டி கவர்மெண்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க முழுசாக ஜெயிக்கவே கிடையாது. இந்த 20,000 கோடியை செலவு பண்ணவங்க மறுபடியும் ஒரு 20,000 கோடி நமக்கு செலவாயிரும், அவனுக்கு வெறும் 1000 ரூபா தான் செலவாகும் அப்படிங்கிறதுனால விட்ட விலை தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் நமக்கு அதுக்கு போக வேண்டாம். இப்போது நான் இங்கே திரும்ப வரேன். இந்த எண்கள் செல்வ வளத்தை தருது, இந்த எண்கள் நிறையா விஷயங்களை செய்யுது. இந்த புக்கில் நாம் 32, 33 பற்றி சொல்லியிருக்கோம். அதில் 32க்கு இப்படி இருக்குதுன்னு சொன்னோம். இந்த புக்கில் 49வது பக்கத்தில், இந்த புக்கு நாங்கள் போன இதில் விட்டோம், 49வது பக்கத்தில் திரு K.A. செங்கோட்டையன் பிறந்த தேதி 9/1/1948, தேதி எண் 9, கூட்டு எண் 32ன்னு நான் கொடுத்துருக்கேன். இதை கொடுக்கும் போது அவர் அதிமுகவில் இருந்தார். இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணும்போது அவர் அதிமுகவில் இருந்தார். இந்த புக்கு வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம், அவரோட இது டிவிகேக்கு போச்சு. ஒருத்தர் இந்த கட்சி ஜெயிச்சதுக்கு அப்புறமா நிறையா பேர் நிறையா கருத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் சொன்னார், இந்த கட்சி வந்தது போது சின்ன பசங்க கட்சியாக தான் இருந்துச்சு,
என்னைக்கு செங்கோட்டையன் வந்து இந்த கட்சியில் சேர்ந்தாரோ அந்த அன்னைக்கு தான் இந்த கட்சியை வந்து ஒரு லெவலை தாண்டுச்சு அப்படின்னு. இந்த 32ஆம் எண் நபரை ஓகேவா அந்த விஜயிடம் போய் சென்ற பிறகுதான் விஜயே வெற்றி பெறுகிறார். கைத்தட்டலாமா? இப்போது இன்னொன்று சொல்கிறேன், நான் இந்த புக்கை வாங்குகிறோம், இதுக்குள்ளே நிறையா விஷயம் இருக்குது, நிறையா பேர்த்த பற்றி இருக்குது. ஆனால் என்ன பண்ணணும்னு இல்லை, என்ன பண்ணணுன்றது தான் சூட்சமோ. என்ன பண்ணணுங்கிறத இப்போ நான் எழுதும் போது இன்றைக்கி நான் 32 செங்கோட்டையன் இவர் போய் அடுத்தது இப்படி உட்காந்துருப்பார், இப்படி விசில் அடிப்பாங்க, இப்படி நடக்கும்னா எழுதியிருக்க முடியும். நான் என்ன பிரம்மாவா? பிரம்மா நமக்கு தெரிஞ்சவர், நம்ம ஃப்ரெண்டு, அவர் நம்மளை வேலையை பார்க்க சொல்லியிருக்காரு, நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம அதை சொல்ல முடியுமா? அது அப்படி பண்ண முடியுமா? ஆனால் என்ன நடந்திருக்கு இல்லையா? அப்போது ரொம்ப நம்ம இதில் நம்ம விஜயபாஸ்கர் கூட கொடுத்துருப்போம். இதில் கடைசியில் அவரும் பார்த்திங்கன்னா அந்த 118 ஓட்டுக்கு அவர் ஓட்டும் மறுபடியும் போய் அந்த போட்டு விட்டு 144 ஆக்கி விட்டாங்க. அவரும் அந்த 32 இருக்கார். கேபி முனுசாமியும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த புக்கில் இருக்க பல பேர் மறுபடியும் இப்போ உள்ளே பூந்து போட்டிருக்காங்க. தயவுசெய்து இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 99-100 பேர்த்த பற்றி இதில் கொடுத்துருக்கோம். இந்த புக்கை வாங்குறீங்க, ஒரு 33 நாள் சேலஞ்சு, ஒரு நாளைக்கு 3 பேர்த்தோட ஒவ்வொருத்தரோட வரலாறை கொடுத்துருக்கோம். உட்காந்து பொறுமையாக படிக்கணும். பொறுமையாக படித்து நமக்கான விஷயம் என்ன, இவங்க எப்படி இவ்வளோ ஹைலைட்டாக இவங்க மேலே வந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லை சார் 33 நாள்லாம் படிக்க முடியாது, 99 நாள் சேலஞ்சு. புக்கை வாங்குறீங்க, 99 நாளைக்கு 99 பேர்த்த பற்றி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரை பற்றி படிங்க, விஷயங்களை எடுங்க. அதில் எதையாவது உங்களுக்கான விஷயத்தை மாற்றி எதையாவது ஒன்று ஜெயிக்கிறதுக்கு வழி பார்க்கணும். சார் இதில் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது, உங்களுடைய செல்வ வளம் அப்படிங்கிறது சின்ன கேட்டகரி தான், ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தருக்கு தினக்கூலி, தினம் வேலை செஞ்சால் காசு, அவ்வளோதானே. இன்னொருத்தருக்கு வாரம் காசு, வாரம் ஒரு வேலை தொடர்ந்து 4 நாள் வேலை செய்வார், சனிக்கிழமை சம்பளம் வாங்குவார், கரெக்டா? இன்னொருத்தர் என்ன பண்ணுவார், மாதம், ரைட். இன்னொருத்தர் இருக்கார், எப்பயாவது சம்பாதிப்பார். யார்? ரியல் எஸ்டேட் தாதாக்கள். ரியல் எஸ்டேட். நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க? ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். என்ன சார் பண்ணுறீங்க? ஃபோனில் கேட்டால் ஃபோன் பேசுவாங்க. என்ன சார் பண்ணுறீங்க? ரியல் எஸ்டேட் பண்ணுறேன். என்ன பண்ணுறது? அது எப்பயாவது வரும், எப்போ வரும்னு தெரியவே தெரியாது, அப்போ வரும். அதுக்கப்புறம் புரோக்கர், கல்யாண புரோக்கர், அந்த மாதிரி ஏதாவது புரோக்கர் ஹவுஸ் பண்ணுறவங்க, வேறு யாராவது இந்த மாதிரி எப்பயாவது வர லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. ஒரே தடவை உட்காடுறோம், அடிக்கிறோம். யார்? நம்ம அரசியல்வாதி மாதிரி எப்பயாவது ஒரு சாய்ஸ் கிடைக்கும், 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு வர உட்காந்து அடித்தோம்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. இதில் நீங்கள் என்ன ரகம்? உங்களுக்கு வருமானம் மாதம் மாதம் வருதா, வாரத்தில் வருதா? இப்போ முத்துப்பாண்டியன் எனக்கு வருது அப்படின்னா வாரம் வரும், மாதம் வரும், தினம் வராது. தினம் வராதில்ல, மொத்தமாக வரும், மொத்தமாக வரும். அவர் கேட்டகரி அந்த மாதிரி வச்சுக்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? ஃபோன் பண்ணும்போது அக்கௌண்ட்டில் இருக்கிறது, காலையில் தினேஷ் ஐயா சொன்னாங்க சூப்பராக, இனிமேல் ஃபீஸ் வாங்கினா 1000 2000, அதுவும் மேரேஜுக்கு 5000ன்னு அடித்தாங்க. உண்மையாலுமே எனக்கே கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மேரேஜை பொறுத்த வரைக்கும் 2 குடும்பம் நல்லா இருக்கணுமே நினச்சி இந்த 100 ரூபா 150 ரூபா இல்லை 200 ரூபாய் வாங்குறதா இருக்கே தவிர, இந்த பொருத்தம் பார்க்குறதுக்கெல்லாம் உண்மையாலுமே பேசாமல் 5000 கட்டு, உன் பொண்ணு கல்யாணம் ஆகிற வரைக்கும், பையனை கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ ஜாதகத்தை அனுப்பி, நான் சொல்லிட்டு போகிறேன்னு சொல்லிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன, அது ஒரு நல்ல விஷயம், அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த நீங்கள் வந்து உங்கள் பொருளாதாரம் இப்படி இருக்குது, அப்போது அந்த பொருளாதாரம் தினமாக வரக்கூடிய பணம்னா அதை எப்படி ஏற்றணும், அதுக்கு இந்த எண்களை எங்கே பயன்படுத்தணும், புரியுதா? மொத்தத்தில் இதில் இருக்கவெல்லாம் தினம் சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டவன் தான் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டில் உட்காந்துருக்கான். இதில் தோனி இருக்கான் சார், சும்மா உட்காந்துட்டு சுற்றிட்டு இருந்தவன். இன்றைக்கி அவன் என்னைக்கா சம்பளத்துக்கு இனிமேல் வாழ்க்கையில் அவன் போகணுமா? தேவையே இல்லை. சொன்னார் முருகானந்தையா, டிவிக்க விற்றவர் மோடின்னு. நம்பர் 1 மோடி தான் இதில். அவர் இனிமேல் என்றைக்காவது போய் வேலைக்கு போகணுமா? தயவு செய்து சொல்கிறேன், இந்த புக்கை வாங்குகிறோம். இந்த புக்கை இப்போ மறுபடியும் நம்ம கரூர் இதில் 2nd எடிஷன் வரும். அதில்
இந்த புக்கில் சொல்லாத 2 விஷயத்த சொல்லிட்டோம். என்னென்னா, தயவுசெய்து எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்களேன்னு சொல்லி இதை எப்படி பயன்படுத்தலாங்கிற விஷயத்தை அதில் சொல்லியிருக்கோம். இதுலேயும் அதுக்கான விஷயங்களை கொடுத்துருக்கோம். தயவுசெய்து அதை வாங்கி 2 விஷயந்தான். ஒன்று, ஒரு நாளைக்கு நான் 3 பேர்த்த பற்றி படிக்க முடிஞ்சால் படித்து 33 நாளில் இதை முடிங்க. இல்லையா 99 நாள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து எதையாவது ஒன்று பண்ணணுன்னு உங்கள் பொருளாதாரத்தை தினத்திலிருந்து வாரமாக இல்லை அப்படியே போய் லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு உக்காந்துடணும். எப்போ வாரம் பணம் வரும், மாதம் பணம் வரும்னு கவலைப்படாமல் உட்கார்ற அளவுக்கு உயர்த்துறதுக்கு இந்த எண்களை பயன்படுத்தி நீங்கள் உயர்த்திக்கலாம். புரியுதா? அதே மாதிரி இந்த ஜோதிடத்தோடைய ஆலோசனை யார் பெறுறாங்க அப்படின்றதில் பார்த்து கடைசியில் விஜயே ஒரு ஜோசியக்காரரை வச்சுருந்தாரு அப்படின்னு ஒரு இது வந்து அந்த ரத்தன் பண்டிட், என்னது ரிக்கி ரத்தன் பண்டிட், தினேஷ் ஐயா வந்து ரொம்ப பெருமையாக சொன்னார் ஜோசப் விஜய்க்கு நன்றின்னு சொல்லி. உண்மையில நாமளும் சொல்கிறோம், ஜோசப் விஜய்க்கு தன்னுடைய ஜோதிட ஆலோசகராக இருந்தவரை அரசியல் ஆலோசகருக்கு பதவி கொடுத்ததுக்கு நன்றி. ஆனால் அதை நிலைக்க விட்டாங்களா? ஜோசியக்காரன் அவ்வளோ கேவலமானவன், உனக்கு ஜோசியம் பார்த்தா நீ ஜோசியம் பார்க்குறவனோட வச்சுக்கோ, நீ எதுக்கு அவனுக்கு அரசு பதவி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை எங்கே சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறேன்னா அந்த மீட்டிங்கோட ரெக்கார்டு இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இருக்குமே தவிர வேறு எங்கேயும் இருக்காது. ஆனால் அவங்க பேசினது சட்டசபையில் பேசினவன் உங்களை மாதிரி என்ன மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, மக்களின் பிரதிநிதி. அவன் போய் பேசினான், இந்த ஜோசியக்காரனை எதுக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு. தயவுசெய்து இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்க்குற ஜோசியர் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், திமுக கட்சிக்காரனோ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனோ இல்லை விடுதலை எவன்லாம் உங்களை அங்கே சொன்னானோ அவன்லாம் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தா, குறிப்பாக பாலாஜி ஹாசன் மாதிரி திமுகவுக்கு பார்க்குறவங்கள சொன்னால் தயவுசெய்து ஜோசியருக்கு இடம் கொடுக்காத சட்டசபையில் பேசினவங்களுக்கு நான் ஜோசியம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லு பாலாஜி ஆசா. ஓகே, எதுக்கு அவங்களுக்கு நம்ம பார்க்கணும்? பிரேமலதாவுக்கு எதுக்கு நம்ம பார்க்கணும்? அந்த அம்மா அவ்வளோ அழகாக பேசுதே, எதுக்கு நம்ம, உனக்கு எதுக்குமா நாங்கள் ஜோசியம் சொல்லேன், உன் பணம் எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் ஆலோசனை உனக்கு எதுக்கு? புரியுதா? அதனால் எக்காரணம் கொண்டும் இனிமே இந்த அரசியலாக பார்க்கணும். அந்த மாதிரி இதுக்கு நம்ம போகவே கூடாது. இது முக்கியமான ஒரு விஷயம். அந்த ரத்தன் பண்டிட்டு வெசஸ் இப்போ ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர், இப்போ அவருக்கு நேற்று அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்கேஸ் இப்போ நேற்று போட்டார், நேற்று தான் போட்டாங்க, நேற்று காலையில் போட்டார். நேற்று காலையில் ஜான் ஆரோக்கியசாமிக்கு போடும்போதே இந்த ஜோசியருக்கும் போட்டிருந்தாருன்னா ஒருவேளை விஜய் எல்லாரும் அமைதியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மந்திரி பதவியெல்லாம் கிடச்சிருச்சு, அதனால் மேபி விட்டுருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் அவங்க குறிப்பாக ஜோசியர்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க. அதனால் தயவுசெய்து இந்த ஜோதிடர்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். என்னோடய இதில் நான் ஜான்வரி 22 எனக்கு வந்து பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் கதிர் அவர்கிட்ட சொல்லியிருப்போம், நம்ம கேலண்டர் கூகுள் கேலண்டரை வந்து எப்பயுமே எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்றதை நோட் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு. நான் அப்பப்போ நோட் பண்ணுறேன், திடீர்னு நோட் பண்ணல. ஆனால் நம்ம வேறு ஒரு டெக்னிக் வச்சுருக்கோம், அதனால் நம்ம எப்படி போனோம் எங்கே போகிறோன்றதை நம்ம அங்கேருந்து எடுத்துட்டோம். ஜான்வரி 22 நோட் பண்ணிக்கோங்க. ஜான்வரி 22 அன்னைக்கு ஏற்காடு போயிருந்தேன் என்னோடய ஃபேமிலியோட. இவங்களும் வந்திருந்தாங்க. போயிட்டு ரிட்டன் மேலே இருந்துட்டு ரிட்டன் கீழே வரும்போது என் வண்டிக்கு பின்னாடி நிறையா வண்டி வந்தது. நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது ஓகே, தாவேக்கா கொடி போட்ட வண்டி. சரி, அந்த வண்டி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம இடம் விட்டோம். ஒட்டுனதும் ஒன்று அந்த வண்டி கிராஸ் ஆகி போச்சு. அந்த வண்டியில் இருந்த எண் நான் சொல்ல மாட்டேன், தயவுசெய்து சொல்ல மாட்டேன். ஏன்னா உங்கள்கிட்ட நான் அந்த எண்ணுன்னு நான் சொல்ல, நீங்கள் அந்த எண்ணெய் எல்லாத்தையும் குறிச்சிட்டு போய் வச்சுக்கிட்டு நீங்கள் திரும்ப சேட்டை பண்ணுறீங்க. அதனால் அந்த எண்ணெய் சொல்ல, அந்த எண்ணெய் நான் பார்த்துட்டேன். பார்த்ததும் ஆஹா, என்னடா இவங்கிட்ட இந்த நம்பர் இருக்குது, இவன் என்ன ஆக போகிறான், இவன் சாதாரண ஆளாச்சு, இவன் வேறு மறுபடியும் அங்கே வரப்போகிறான், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. இது ஜான்வரி 22 காரை ஓட்டினவனா உட்காந்தவங்க இங்கே இருக்காங்க, இவன் இந்த நம்பர் வச்சுருக்கான், என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு சொன்னேன். முடிஞ்சு போச்சு. நேற்று என்ன தேதி? மே 22 என்ன தேதி? மே 22 நேற்று ஃப்ளவர் ஷோவுக்கு அந்த நபர் அமைச்சராக உள்ளே வந்துள்ளார்.
ஏற்காடோட ஃப்ளவர் ஷோவுக்கு. நேற்றும் நான் மேலே இருந்தேன். கைத்தட்டுங்க இன்னொரு தடவை சவுண்டா, நல்லா சவுண்டா, எல்லாம் எந்திரிக்கிற மாதிரி சத்தமா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 22 விஜய்க்கு சொன்னேன். விஜய் பிறந்த தேதி நான் போனது ஜனவரி 22ஆம் தேதி, நேற்று மே 22ஆம் தேதி. இந்த எண் எப்படி ஒன்று பண்ணியிருக்கு பாருங்க, அமைச்சருங்க. ஆனால் இதே ஜோதிட பிரபஞ்ச குழுவில் நான் பல முறை சொன்ன எண் தான் அவர் பயன்படுத்துகிற எண். ஆனால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ இன்றைக்கி அவர் என்ன இன்றைக்கா வாங்கியிருக்க போகிறாரு, அந்த எண்ணெய் எப்போ இருந்தோ வச்சுட்டு இருப்பார்ல. உங்களுக்கு தெரிந்தவர்கள் அறிந்தவர்களை வச்சு கேட்டுக்கோங்க அது என்ன என்னன்னு. நம்ம ராஜநிலையில் இதே மீட்டிங்கில் சொன்ன நம்பர் அவர் பயன்படுத்திட்டு இருந்திருக்காரு, அமைச்சர் ஆகிட்டார். நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் கரெக்டாக எண்களை பயன்படுத்துங்க. இப்போது 32 பற்றி சொன்னோம். இது வரைக்கும் ஒரு 4 அமைச்சர் தான் டிவியில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்காங்க. வந்த 33 பேர் போட்டிருக்காங்க, தெரியும்னு நினைக்கிறேன். 33 பேர் அமைச்சர் போட்டிருக்காங்க, அதுவும் 33 தான். என்ன அதில் பேர் யார் தெரியுமா? கீர்த்தனா. எஸ்கே அந்த பொண்ணு தான் அதிகம் ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது ரமேஷ், இந்து அறநிலைத்துறைக்கு போட்டிருக்க ஸ்ரீரங்கம். அது என்னது? SR. என்னங்க, நம்ம எஸ்கே நம்ம SR தான். அவர் என்னோட நம்ம கிளைண்ட்டை இன்றைக்கி அவரோட இதில் பார்த்திங்கன்னா எஸ்கேன்னு அவர் அனுப்பியிருந்தார். ரொம்ப பிரமாதமாக எஸ்கேவை போட்டு வச்சுருக்காரு. அப்புறம் இன்னொருத்தங்க கமலி அப்படின்னு சொல்லி, அப்புறம் ராஜேஷ்குமார். இந்த அமைச்சரவையில் இன்னும் அவங்க பிறந்த தேதியோ அவங்க பேர் என்னெல்லாம் நான் இன்னும் எதுவும் பார்க்கல. சரி, இப்போ இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேர், எஸ்கேலேயே 2 பேர், SRல 2 பேர் இருக்காங்க. உள்ளே இன்னும் அவங்களோட பிறந்த தேதியெல்லாம் இது பண்ணோம். அதே மாதிரி காரு வாங்குகிறேன், அப்பா பேரில் வாங்குகிறேன், அவர் ஜாதகத்தை பார்க்கணுமா, அம்மா பேரில் வாங்குகிறேன், பையன் பேரில் வாங்குகிறேன், யார் ஜாதகத்தை பார்க்குறது? சொல்லி சலிச்சு போச்சு. விடுங்கயா, எதையோ ஒன்று வாங்க, நல்ல நம்பரை வாங்க, நம்ம பார்த்துக்கலாம், அதெல்லாம் அடுத்த பிரச்சனைன்னு சொன்னாலும் கேட்குறதில்ல. இந்த விஜய் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி 50-50ங்க. அதானே ஓட்டிகிட்டு இருந்தார். ஓட்டினது நானே 2 நம்பர் ஓட்டினார். ஒன்று 1477 நினைக்கிறேன் ஒரு வண்டி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 50-50 தான் பெரும்பாலும் போச்சு. அந்த 50-50 யாருது? 50-50 யாருது? ஆதவ அர்ஜுனா. அது ஆதவ அர்ஜுனாவில் கிடையாது, அவரோட கம்பெனி பேர். இதுதானே எல்லாரும் சொல்கிறாங்க. அவன் பேரில் எடுத்த வண்டி எடுத்து இவன் ஓட்டி இவன் சிஎம்மில் உட்காந்துருக்கு. ஏன் அந்த 50-50 பார்த்தீங்களா? அந்த 50-50 உட்காருமா கவுருமான்னு 50-50யில் இருக்குது. இதுவும் இந்த 5 வருஷம் முழுசாக போகாது, 2.5. அதில் 50. இவங்களே இப்போ குறித்து வச்சுருக்கிறது 2.5 பார்ப்போம். இல்லை 6 மாதத்தை தாண்டிடும், அதெல்லாம் தாண்ட வச்சுருவாங்க. அந்த 2.5 தான் கொஞ்சம் டவுட் வரும். 2.5 இது ஏன்னா 50-50யில் தானே இருக்குது. அதனால் இப்போ அவர் மாறிட்டார். அதுவும் ஒன்று அந்த பையன் அண்ணா இவன் 50 இதில் போகிறானா கடைசியில் இப்போ ஆல் 6க்கு போயிட்டார். விஜய் மட்டும் மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். நாள் ஆல் 6ல் வந்தாருன்னாங்க. இப்போ நான் நம்பரை பார்க்குறத விட அவன் எவன் எந்த காரில் போகிறானோ உடனே ஃபோனை போட்டு ஒரு ஃபோட்டோவை போட்டு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுறாங்க. அதனால் தயவுசெய்து எல்லாம் இனிமேல் இப்போ புதுசாக வந்திருக்கா அதெல்லாம் ஜாக்பாட்டு தான். இது என்ன சொன்னால் விபரீத ராஜயோகம்னாங்க. இதெல்லாம் விபரீத ராஜயோகம் இல்லை, விசித்திர ராஜயோகம். இப்போ ஜெயித்தவங்களுக்கெல்லாம் ஓகேவா? இதெல்லாம் விசித்திரமாக நடக்கிறது. 60 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடக்கிற மாதிரி இதெல்லாம் அத்தி பூப்புக்கிற ஏதோ ஒரு பூத்துருச்சு, அதை காப்பாற்றிக்கிறது அது அவங்களோட விஷயம், அது நமக்கு இல்லை. நமக்கு தேவை நம்ம நம்பர் வேலை செய்யணும். அது நான் ஒரு தடவை இருக்கார்ல மேலே என் முன்னாடி ஒருத்தர் கிராஸ் ஆனதை நான் ஒருத்தரை பார்த்தேன், அவருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குன்னு அவர் அந்த காரை பயன்படுத்துகிறாரு எனக்கு தெரிஞ்சது. மற்றவங்களாம் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு எனக்கு தெரியாது. அதில் ஒரு 2-3 பேர்த்துக்கு தெரியும், பட் இருந்தாலும் எல்லாரையும் தெரியாது. அதுக்கான விஷயங்கள் அப்புறம் செஞ்சுட்டு பார்த்துக்கலாம். பட் ஆனால் ஏதோ ஒன்று கட்டாயம் பயன்படுத்தினால் வெற்றி உறுதி. நினச்சே பார்க்க முடியாதுங்க. அவரெல்லாம் நினச்சே பார்க்கல. உள்ளே வந்தவன் எல்லாவனுமே ஜெயிப்போன்லாம் வரல, சும்மா எண்ணுறாங்க, நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போகலான்னு வந்தவங்க தான். ஆமாம், இது ஒரு இந்த இதை பொறுத்த வரைக்கும், இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் மிகவும் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, போன 56வது கருத்தரங்களை நான் பேசும்போது 57ல் பேசும்போது சொன்னேன், தமிழக அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பேசிட்டு அதில் யார் யார் ரொம்ப முறை ஜெயிச்சவங்கன்னு பேசிட்டு இங்கேருந்து சேலம் போனேன்.
சேலம் போனதும் பார்த்தீங்கன்னா டிவியில் ஸ்க்ரோல் ஆன 13வது முறையாக துரைமுருகன் போட்டியிடுகிறார் அப்படின்னு வந்துச்சு. ஆஹா சூப்பர்ரா, 13வது முறைக்கு வந்திருக்காரு, என்ன நடக்க போதோ தெரியல. ஆனால் காட்பாடியில் அவர் ஜெயிக்கவே முடியாது, அது நமக்கு தெரிஞ்சது. மொத்தத்தில் இது 13வது முறை அப்படின்னு அதை பார்த்தேன். அதை மட்டும் அந்த எனக்கு கண்ணில் மனசில் பட்டது அந்த 13. வேணால் போய் பாருங்கள். ஒரு விசில் அடித்தான் பசங்க, ஜெயிச்சிட்டானுங்க அவரை. அதுக்காக பாராட்டுறேன், உண்மையாலுமே பாராட்டுறேன். உண்மை கை தட்டி பாராட்டுங்க, அதெல்லாம் ஒன்றுமே குறை சொல்லக்கூடாது, பெரிய விஷயம். அதிமுக போன தேர்தலில் கூட கஷ்டப்பட்டு ஒரு 2500 பக்கத்தில் வந்தாங்க, ஆனாலும் மறுபடியும் அவர் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். ஆனால் இந்த தடவை யார் என்னன்னு தெரியாதவங்க வச்சு அடித்து அவரை பேக் அடித்து அனுப்பிட்டாங்க. இந்த மாதிரி பல தொகுதிகளில் நடந்திருக்கு. இது உண்மையாலுமே ஒரு பெரிய விஷயம். இந்த தேர்தலில் அந்த பணம் இல்லாமல் நடந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் சார், இவர் நம்ம முருகானந்த ஐயா அவர் விசில்னு சொன்னார், நல்லா நோட் பண்ணிக்குவோங்க. அவரெல்லாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தவர். செத்துப்போன எம்ஜிஆருக்கும் செத்துப்போன கலைஞருக்கும் அதுக்கப்புறம் செத்துப்போன ஜெயலலிதாவுக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் நான் மாறுவாங்களா ஏன்டா எம்ஜிஆரே செத்துட்டார், ஏன்டா இன்னும் ரெட்டலைக்கு போடுறீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்கெல்லாம் அப்போல்லாம் மாறல. இப்போ அவர் விசிலுன்னு அப்பா சந்தோஷம், இப்பயாவது மாறிட்டேன், இப்பயாவது எம்ஜிஆர் செத்துட்டாருன்னு நினச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறேன். அதாவது இந்த அப்பன் பையன் பேச்சை கேட்க மாட்டான் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். இந்த தாத்தாங்க காலத்தில் இருக்கவனுங்கெல்லாம் எம்ஜிஆருக்கு ஓட்ட போட்டுட்டு இருந்தானுங்க. அவங்க பசங்கள்லாம் மாறுறான்னானுங்க, மாறல. பேரனுங்க சொன்னதுக்கப்புறம் மாறிட்டானுங்களாம். எப்படி பாருங்கள், என் பேரன் சொன்னான் இப்போ இந்த புரியுதா? அதனால் ஏதோ மாறிடுச்சு, ஏதோ நடந்துருச்சு. அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச் ஐபிஎல் பார்க்குறோம். எவ்வளோ வருஷமாக கிரிக்கெட் இருக்கு, டெண்டுல்கரில் இருந்து இருக்குங்க. நம்ம அதாவது எவ்வளோ பேர் இருக்காங்க, அது மாதிரி நம்ம டெண்டுல்கரை பார்க்குறோம். இப்போ நான் திடீர்னு ஒரு நாள் ஐபிஎல் பார்த்தேன். நான் எவ்வளோ நாள் நம்ம பார்த்துருக்கோம், இதை நம்ம சொல்லலையேன்னு தோணுச்சு. அந்த பேட்டில் பாருங்கள் எஸ்எஸ்ன்னு தாங்க இருக்குது. எல்லா பேட்லேயுமே ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஒன்று எம்ஆர்எஃப் ஒரு சிலதில் இருக்கும், அது எஸ்எஸ் தான் எல்லாரோட பேட்லேயும் இன்னுமே இருக்குங்க. அந்த 33 கை தட்டுங்க, எந்திரிங்க. சார், விஜய் எப்படி முதலமைச்சர் ஆனார்? யாராவது ஒரு சில சொல்லுங்கள். முத்துப்பாண்டே ஐயா சொல்லுங்கள் பார்ப்போம். விஜய் வெற்றி பெற்றார்ல, எப்படி வெற்றி பெற்றார்? விஜய் எப்படி வெற்றி பெற்றார் சொல்ல முடியுமா? அது அந்த மாதிரி ஓகே. அது ஏன் வந்தாங்கன்னு அப்படியே ஒன்று சொல்கிறாங்க. இல்லை அவர்கிட்ட நான் எதிர்பார்க்குற பதில் உங்களால் சொல்ல முடியாதாலும் சொல்கிறேன். விஜய் எப்படி ஜெயித்தார்? ரஜினி ஏன் அரசியலுக்கு வரவில்லை? ஓகேவா? இது ஒரு சிம்பிளான கேள்வி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கேள்விக்கு ஒரே பதில் சொல்கிறேன். விஜய்க்கு பொண்டாட்டி இல்லை, அதனால் விஜய் வந்துட்டார். ரஜினிக்கு பொண்டாட்டி இருந்துச்சு, அதால் அவரால் வர முடியல. இதுதான் நம்பர் 1 விஜய் வெற்றிக்கான காரணம். ஓகேவா? பொண்டாட்டி இருந்தால் இருக்கிற சொத்தெல்லாம் கொண்டு போய் விட்டுருவேன்னு அழுது வர விடாமல் பண்ணிட்டாங்க. இவருக்கு அந்த கவலை இல்லை, வந்தார், ஜெயிச்சிட்டார். கை தட்டிக்கோங்க. ஓகே ரைட்டு. ரெண்டாவது இன்னொன்று, இப்போ இதை விட இன்னொரு ட்விஸ்டான கொஸ்டின் சொல்கிறேன் சார். அப்போ கமல் வந்தார், பொண்டாட்டியும் இல்லைல்ல, அவர் ஏன் ஜெயிக்கல? கரெக்டா? அவர் ஏன் ஜெயிக்கலைன்னா அவர்கிட்ட பொண்டாட்டியும் இல்லை, பாப்பாட்டியும் இல்லை. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி த்ரிஷா என்னங்கிறது இங்கே பதில் வந்துருச்சு. ஓகேவா? அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், ஒரு சில மாதிரி ஐயராக எண்டா போகணும் அப்படின்னா ஒரு சில தியாகங்கள், ஒரு சில விஷயங்களை இயற்கையாக விட்டாலும் சரி, ஏதோ ஒன்று நடந்தால் அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா? இது ஒரு உண்மையாலுமே அது ஒரு அவருக்கு அதை பற்றி ஒரு கவலை கிடையாது. இல்லைன்னா பொண்டாட்டி உட்காந்து அழுவா. பவன் கல்யாணுக்கு அது நடந்துச்சு. ரேணு தேசாயின்னு அவர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தார். இவர் பண்ணுற செலவு வரவனுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறத பார்த்து தொல்லை தாங்க முடியல. இந்தம்மா ஒரு பெரிய பணமாக நான் கொடுக்குறேன், நீ கிளம்புமான்னு கிளப்பிட்டு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 படம் நடித்து அவர் பணத்தை கொஞ்சம் செட்டில் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு இன்னொன்று அமைதியாக கூப்பிட்டு வச்சுட்டு, அந்த பொண்ணு அது ஒரு ஜெர்மனியா நெதர்லாண்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிநாட்டுக்காரி, அது அமைதியாக இருந்துச்சு. இது உண்மையாலும் நடந்தது. அதனால் இப்போது
அப்போ அரசியல்வாதிங்க பொண்டாட்டிங்களாம் எதுக்கு சார் உட்காந்துருக்காங்கன்னா, எப்படியும் நம்ம புருஷன் அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிறதால அவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அப்போ எதுக்கு சார் ஸ்டாலின் வீட்டில் இல்லையா, உதயநிதி வீட்டில், அவங்களுக்குலாம் தெரியும் நம்ம ஆள்லாம் போகிறவன் விட்டுட்டு வர மாட்டான், அவன் எல்லாத்தையும் சுருட்டிட்டு உள்ளே கொண்டு வந்துடுவான் அப்படின்னு. என்ன, அதனால் தயவுசெய்து இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் எண்கள் 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 எண்ணங்கள், இந்த 2 விஷயத்தில் ரொம்ப குறிப்பாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு வெற்றி பெறணும். நான் தோத்துட்டு இருக்கேன் சார், நான் சம்பாதிக்கல சார், நான் சும்மா இருக்கேன் சார், வீட்டில் ஃபோன் பண்ணுறேன், பேச்சை கேட்கணும் சார். இப்போ அந்த ரிக்கி ராதன் பண்டிட் அவரோட பழைய வீடியோலாம் ஒரு சிலதெல்லாம் வருது, சும்மா 1-2 எடுத்து பார்த்தேன். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு. விஷயம் என்ன பேசுகிறார், ரொம்ப வருஷமாக பேசியிருக்காரு, ஜெயலலிதாவுக்கே ஜாதகம் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் 2வது பட்சம். அவர் டெல்லியில் இருந்திருக்காரு, அப்புறம் சிங்கப்பூரில். ஒரு விஷயத்தை கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறாரு. என்னென்னா, நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கணும், அவர் வந்தபோது அப்போ இருந்தது இவரெல்லாம் பேஷண்ட்டாக இருந்து இவர் வெளியில் வந்தால் போதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அவர் உதாரணத்துக்கு சொன்னேன், நீ ஜெயிச்சின்னா எனக்கு 10% அதிலிருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறார். அவ்வளோ ஒரு விஷயமா, நீ என்ன சம்பாதிக்கிறோ அதுலேருந்து எனக்கு 10% அதை நீ பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ போல்டாக அடித்து வாங்குறாரு. நம்ம 5000 வாங்குறது 2000 வாங்குறதுக்கு இங்கே இப்படி பேசணும். தயவுசெய்து இனிமேல் அந்த மாதிரி தான் அடிக்கணும் போல். 10,000 ஃபீஸு, வந்தாவா வராட்டி போ, வந்ததுலேருந்து நல்லா தானே இருக்கீங்க. அதாவது ஒருத்தர் வந்தாலும் இந்த மாதிரி வெற்றி பெற்றா போதும், அந்த திருப்தி சந்தோஷமாக இருக்காது. அந்த மாதிரி அந்த ஒன்று, அந்த ரத்தன் பண்டிட்டோட இதை கேட்குறேன். அவர் மட்டும் கேட்கல, அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா சொல்கிற பேச்சையும் கேட்டார், இந்த பக்கம் இன்னொருத்த அந்த ஆரோக்கியசாமி சொல்கிற பேச்சு, இந்த மாதிரி அந்த ஜான் ஆரோக்கியசாமிங்கிற 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்குன்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு வேலை பார்த்தார். அவன் பாருங்கள், அன்னையிலேருந்து அடுத்தடுத்த ஆளை சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போய் இன்றைக்கி ஒருத்தனை சிஎம்மாக உட்கார வச்சு அவன் வேலைக்கு போயிட்டான். இப்போது நான் இருக்கேன், நான் அரசியலில் இருக்கேன், ஜோசியத்துக்கு வந்துடுறேன், திரும்ப நான் சொல்லிகிட்டே இருந்தேங்க நான் மறுபடியும் அரசியல் போகிறேன்னு. இப்போ எல்லா விஷயமும் நடந்துருச்சு. நடந்ததுக்கப்புறம் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு, சார் சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களான்னு, சொல்லுங்கள் சார் அப்படின்னேன். இல்லை சார், எனக்கே உங்களை தாவேகாக்கு போங்கன்னு சொல்லலான்னு தோணுச்சு, ஆனால் நீங்கள் போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்லலை சார் அப்படின்னாரு. அவர் நான் சொல்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கூப்பிட்டு, ஏன் சார் அப்படின்னேன். இல்லை சார், நீங்கள்லாம் கொள்கைன்னு பேசுகிறவங்க, நீங்கள்லாம் கரெக்டாக இருக்கிறவங்க. ஆமாம் சார், உண்மையாலுமே நாம் அதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க. அதனால் ஏன்னா என்னென்னா, நம்மளை அப்சர்வ் பண்ணுறவங்களே இப்படி சுவிட்ச் ஓவர் இவன் ஆக மாட்டான் அப்படிங்கிறத அவங்க இருக்காங்க. பட் அவங்க சுவிட்ச் ஓவர் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. இப்போது சிடி நிர்மல்குமார் இருக்கார் இல்லையா, நான் இணையதள பிரிவில் இருந்து பாட்டாளியிலேருந்து பிஜேபி போகும்போது அவர் அங்கே பிஜேபியில் இணையதள பிரிவில் இருந்தவர். ஆனால் அங்கே இருந்துட்டு அதிமுக போனார், அங்கேருந்து தாவேக்கா போனார், இன்றைக்கி அமைச்சர் ஆகிட்டார், ஜெயிச்சிட்டான், வெற்றியாளர் ஆகிட்டார். இப்போ நாம் அப்படி இல்லைல்ல. இப்போ அதனால் என்னென்னா, தயவுசெய்து என்ன சொல்லலாம், ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணால் பொண்டாட்டியும் விட்டுட்டு போகணும், கொள்கையும் விட்டுட்டு போகணும், எதனாலும் விட்டுட்டு போய் பணத்தை சம்பாதிக்கணும். ஓகேவா? அதில் தயவுசெய்து அந்த பேச்சை கேட்கணும். ஒரு சிலர் அடுத்தவனோட பேச்சை கேட்கணும், பேச்சே கேட்குறது கிடையாது. சார் இந்த நம்பர் எடுத்துக்கோங்க சார், இந்த நம்பர் கூட்டியே இது வருது சார். நம்ம ஒருத்தருக்கு பல வண்டி எடுத்து கொடுத்துருக்கோம், பல வண்டி. நேற்று நான் ஏற்காடில் இருக்கேன், நேற்று இந்த அரிபுரியிலையும் இந்த நம்பரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்பரை கொடுத்துட்டு நான் போயிட்டேன். நேற்று ஏற்காடில் ஃப்ளவர் ஷோ, பயங்கரமான க்ரௌடு. அந்த டைமில் அவர் ஃபோன் வருது, ஃபோனை எடுக்கிறேன். இந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பரும் இருக்குது, இந்த நம்பரை கூட்டினா 8 வருது, ஃபுல்லாக கூட்டினா 8 வருதுன்னு சொன்னார். அவ்வளோதான், சும்மா வந்துச்சு பாருங்கள். எனக்கு கபு கபன்னு கத்த ஆரம்பிச்சிட்டேன். நீ இனிமேல் நீயே கூட்டிக்கோ, நீ என்னவோ பண்ணிக்க, தயவுசெய்து போன. இல்லை கோவப்படாத, நேத்தாண்டா இவ்வளோ சொல்லிட்டேனே, அங்கே போய் பாடுறா ஆதவ அர்ஜுனா, அவன் பேச்சை கேட்டு அவன் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கவன் ஜெயிச்சுட்டு போகிறான், ஏன் மறுபடியும் நம்ம உயிரை வாங்குறீங்கன்னு. அதாவது என்னென்னா, திருந்துங்க சார், தயவுசெய்து திருந்துங்க. இந்த பார்க்குற ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி பார்க்க எல்லாரோடையும் நீங்கள் செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் மண்டையெல்லாம் கழுவி ஊற்றிடுங்க, அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் உதவாதது. 10 பைசா சம்பாதிக்க வழி இல்லாமல் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் சும்மா உட்காந்துருக்கீங்க. இப்போ நாம் சொல்கிறத வச்சு எதையாவது கிளியர் பண்ணிவிட்டு மேலே வர வழியை பார்க்கணும். 40 வயசு 50 வயசு சார், நானே 45 உட்காந்துருக்கேன். இன்னும் உங்களை எல்லாத்தையும் தேத்தி விட்டுட்டு நாங்கள் எப்போ போய் ரத்தன் பண்ணிட்டு மாதிரி உட்காந்துட்டு நாங்கள் என்றைக்கு அப்புறம் சட்டசபைக்குள்ளே போகிறது? எனக்கு அந்த வேலை இருக்குது. கிட்டத்தட்ட நான் இந்த அரசியல் வேலைக்கு போனதுலேருந்து ஜாதகத்தை எடுத்தால் எனக்கு மண்டை சுற்று, அங்கேருந்து ஒரு இது. அதனால் நீங்கள் ஒத்துழைச்சா தான் நான் நம்பர் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு நான் அந்த வேலையும் பார்க்கணும்.
அதனால் இந்த மாதிரி நல்ல நம்பர்ஸு உண்மையாலுமே இந்த 32 33 2 நம்பர் போதும். பட் இல்லைனாலுமே நிறையா நம்பர்ஸை கரெக்டான நம்பர்ஸை உங்களுக்கான விஷயங்களை எடுத்து அதே மாதிரி இந்த செல்வ வளத்தில் சிறந்த வளம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த முத்துப்பாண்டி அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், பணம் எவ்வளோ இருந்தாலும் அது ஒரு பக்கம், நோய் இல்லாமல் இருக்கணும்னு ஒரு கதையை சொன்னார். அந்த நோயெல்லாம் வராமல் ஜாக்கிரதையாக உடம்பை பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வழக்கமாக சொல்கிற மாதிரி 2 படத்தை சொல்லிட்டு முடிச்சுருவோம். நான் இந்த பரபரப்பான சூழ்நிலையிலும் அப்பப்போ நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் ப்ரைம் வீடியோலையும் எதையாவது ஒரு சில படங்களை போட்டு தேராத தமிழ் படங்கள் நடுவில் எதையாவது தேர்தி இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம தேட்டர்லலாம் போய் உட்காந்து பார்க்க முடியாது. ஏன்னா தேட்டரில் போய் நான் உட்காந்து பார்த்தேன்னா எனக்கு கோவம் வந்து சண்டை வந்து அந்த தேட்டரில் நல்லா இருக்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது இந்த மாதிரி கருப்புக்கெல்லாம் போய் உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். அது ஆனால் அவர் வெற்றி பெற்றேன்னு அவர் கொண்டாடுறாரு பாருங்க, சூப்பராக அவங்க 100-120 கோடி அடிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைஃப் டைம் அடிக்கிறாங்க. இப்போது சூர்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வருஷத்துக்கு 3 படம் 4 படம், குறைஞ்சது 3 படம் வரணும் வருஷத்துக்கு, அப்புறம் 2 படம். அப்போ எப்போ 100 கோடியை தொட்டுட்டாங்களோ அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, 2 வருஷத்துக்கு ஒரு படம். அப்புறம் இப்போ என்ன 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு படத்தை எடுத்துகிட்டு 100 கோடி 150 கோடி அடிச்சுட்டு ஒரு ஃப்ரைட்டர் ஜெட்டை வாங்கிட்டு அமைதியாக போய் படுத்துக்கிறாங்க. இதை தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வீக்லி மந்த்லி, டெய்லி, வீக்லி, மந்த்லி, ஒகேஷ்னலி, இல்லை லைஃப் டைம் எப்படி பணம் அடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். எப்படி நம்ம ரத்தன் பண்ணி நாமளும் நிறையா விஷயங்களை படிச்சிருக்கோம், பங்கு சந்தையில் படிச்சிருக்கோம், எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கோம். நாம் ஆனால் கொடுக்குற விஷயங்களை நீங்கள் தயவுசெய்து எடுத்துக்கணும். எப்படியாவது ஒன்று சம்பாதிக்கிற வழியை நல்லா மேலே வரதுக்கான வழியை பார்க்கணும். படத்துக்கு வரும்போது மிருத்யுன் ஜெய் அப்படின்னு ஒரு படம் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு க்ரைம் த்ரில்லரு, ஒரு கொலை நடக்கும், அந்த கொலையை கண்டுபிடிக்கிறது நல்லா இருக்குது, அதை பாருங்கள். அதே மாதிரி 2022 வந்த ஒரு படம் ஊடல் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைம் வீடியோவில், அந்த படத்தையும் பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். எல்லா விஷயத்தையும் சொல்லியாச்சு. அடுத்த வாரம் நடைபெற உள்ள கரூர் கருத்தரங்கிற்கு ஜோதிட பிரபஞ்ச குழுவும் உள்ள அனைவரும், இங்கே ரெகுலராக வரக்கூடிய அனைவரும், ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியை பார்க்கக்கூடிய அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இந்த நம்பர்ஸ்லாம் இல்லாமல் இன்னொரு நம்பர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமாக கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு சொல்கிறேன். எல்லாம் கைத்தட்டுங்க வேகமாக, நல்லா சவுண்டாக. நீங்களாம் எந்திரிச்சிருக்கீங்கன்னு. ஓகே, டன். ஓகே, ரொம்ப சிம்பிளான நம்பர் சொல்கிறேன். 2 சொன்னோம்ல, 12, 22, 32, 42, 52, 72, 92. ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். எல்லாம் 2, 12, 22, 32, 42, 52, 72, 92 எல்லா 2களையும் பயன்படுத்தி எல்லோரும் நிறையா சம்பாதிங்க, நிறையா செல்வ வளங்களை சேருங்க. உங்கள் செல்வ வளங்களில் சில பகுதிகளை எங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு, என்னுடைய கைபேசி எண் 99 52 32 9952328888 ஓகேவா? இன்னொரு நம்பர் வந்து 9751163232. ஓகே, சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி இருந்தால் கூப்பிடுங்க. தயவுசெய்து என்னை போட்டு எடுக்கிறதுக்கு கூப்பிடாதீங்க. நல்லா முடிவு பண்ணிவிட்டு கூப்பிடுங்க. ஹை டிஜிட் நம்பரில் தான் ஃபீஸ் வாங்குவோம், அதையும் முடிவு பண்ணிவிட்டு கூப்பிடுங்க. 100 ரூபா 500 ரூபான்னு என்னை ராவடி பண்ணாதீங்க. தெளிவாக சொல்லிடுறேன். இது வரைக்கும் போட்டுருங்க நீங்களும். உண்மையாலுமே நீங்கள் ஜெயிக்கணும். நான் முதல் நாளில் வந்து உண்மையாலுமே சொல்கிறேன், நான் இப்போவும் சொல்கிறேன், நான் ஒருவரை நம்பி வந்தேன், அது அந்த முத்துப்பாண்டியை. அந்த முத்துப்பாண்டி வல்லரசு தினேஷ் ராஜா அவரை நம்புங்கன்னாரு. அவங்கள நம்புகிறேன், இவரை நம்புகிறேன். இன்னைய வரைக்கும் நான் என்றைக்கு அவரை பார்த்தனோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் நான் மேலும் மேலும் உயர்ந்திருக்கேன்.
நல்லா இருக்கும். எங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, அவரோட ரிலேஷன் எல்லாருமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி தயவுசெய்து நம்புங்க. அவர் அன்னைக்கு சொன்ன வார்த்தைகள் இன்னும் என் காதில் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. என்ன முத்துப்பாண்டி ஐயா முன்னாடியே தான் இருக்கார். அதனால் தயவுசெய்து எல்லாரும் ரெகுலராக வாங்க, மேலே வாங்க, மேலும் மேலும் வளருங்கள் என கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இப்போ தலைவர் மலேசியா போயிருக்காரு. நானும் ஆக்சுவலாக இந்த எலெக்ஷன் இதனால் எனக்கு ஒருத்தர் போட்டாங்க, அந்த டேட்டை கூட நான் மறந்துட்டேன். நான் விடுங்கப்பா, நான் அப்புறம் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போல்லாம் இனிமேல் வெளிநாடு அடிக்கடி போகிற ஜோதிடர்களாக மாற போகிறோம். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியில் இருக்க ஜோதிட பிரபஞ்ச குழுவில் இருக்கிறவங்க தயவுசெய்து நீங்களாம் வந்து இதை தொடர்ந்து நடத்துறதுக்கு உதவி புரியுமாறு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எண்கணித நிபுணர் சேலம் ஜேவிஆர் அருண்ராம் அவர்கள் மிகவும் அருமையான முறையில் வந்து எண்கணிதத்தை பற்றி மிகவும் விரிவாக எந்தெந்த நம்பர் என்னென்ன வேலை செய்யும், என்னென்ன நன்மைகளை செய்யும் என்று மிகவும் சிறப்பான முறையிலே உரையாற்றினார். அவருக்கு ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் முத்துப்பாண்டி ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்து மகிழ்விக்குமாறு இருகரம் கூப்பி அழைக்கின்றோம்.